தலையில் அடிபட்டு தலையில் அடிச்சு விடையில நீங்கள் வண்டி இல்லை உயிருக்கு போராட ஒரு ஆளுக்கு ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் உள்ளே இருந்தது. நான் டிரைவர் டாக்டரோட இருக்கா காய்ச்சிட்டு வரேன், டாக்டர் அங்கே ஒழும்பேல ஏன் இதில் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த இதில் அது என்னத்துக்கு அந்த நிர்வாகம், அது என்னத்துக்கு அந்த அது இது யார் இதுக்கு பொறுப்பு? அதான் டிரைவரோட நான் கதை சொல்லுவேன். அப்போ முதலுதவி செய்யறதுக்கான ஆம்புலன்ஸ் வந்து ஏன் விடையில அவர் ஒழும்பேலேன்னு சொன்னால் நான் போன டைம் என்ன 8:30 ஆகும். வலிப்பு மாதிரி கொண்டு வந்து விழுந்து மண்டை அடிவிடும். என்ன பிரச்சனை என்னன்னா அந்த விடியை வந்து இதில் ஒரு ஆள் மரக்கறி வாங்க வந்தது. மரக்கறி வாங்க வச்சு இதில் மயங்கி விழுந்து தலையில் அடிபட்டு. இப்போ தலையில் அடிபட்டோன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் கோல் பண்ணணும், உங்கள் மருதங்கணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆம்புலன்ஸுக்கு போய் சொல்ல அவர் சொன்னார் என்னென்னா ஆம்புலன்ஸ் விடையலாம், நீங்கள் வேணுமெண்டா 19 அடி சொல்லுங்கண்ணா. அப்போ உயிருக்கு ஒரு ஆள் இங்கே போராடி கொண்டு நிற்கிது. அப்போ நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு போய் அங்கே சொல்லிக்காவே என்ன செய்திருக்கணும், முதல்ல ஆம்புலன்ஸ் அனுப்பி இது உயிரை முதல் காப்பாற்ற ஒரு வழியை பார்த்துருக்கணும். அப்படி இல்லை உயிருக்கு போராட ஒரு ஆளுக்கு ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஏன் இதில் ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் இருக்குது. ஆம்புலன்ஸ் இல்லைன்றாலும் பிரச்சனை இல்லை, ஆம்புலன்ஸ் உள்ளே இருந்தது. நான் டிரைவரோட கதைச்சினேன், டிரைவர் சொல்கிறேன் நான் டாக்டரோட இருக்கா காய்ச்சிட்டு வரேன், டாக்டர் அங்கே ஒழும்பேல. அப்போ ஏன் இதில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஒரு சின்ன வட்டாரத்துக்குள்ளேயே உதவி செய்ய முடியலைன்னா இதில் ஒரு ஆள் இந்த 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 ரத்தங்களை பாருங்க, வந்து இடத்துல ரத்தம் இருக்குது, அடிபட்டு விழுந்து அந்த சாக துடிக்குது. பிறகு பழைக்கு கோல் பண்ணி கொழும்பு கோல் பண்ணி பழைய யாழ்ப்பாணத்துலேருந்து கோல் பண்ணி பழைய ஆம்புலன்ஸை தான் வந்து ஏற்றி கொண்டு போகுது. அப்போ இதில் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வரும், இந்த இதில் அடிபட்டு கிடந்த ஒரு ஆளுக்கு உதவி செய்யலைன்னு சொன்னால் அது என்னத்துக்கு அந்த நிர்வாகம், அது என்னத்துக்கு அந்த அது இது யார் இதுக்கு பொறுப்பு? அதுதான் கேள்வி. என்னோட முதல் கேள்வி, யார் இதுக்கு பொறுப்பு? நீங்கள் வைத்தியசாலைக்கு செல்லும்போது ஆம்புலன்ஸ் உண்மையிலே உண்டதா? ஆம்புலன்ஸ் டிரைவரோட நான் கதைச்சேன். இப்போ ஆதாரம் என்னன்னா டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஏன் அதில் நிற்கிறார், ஆம்புலன்ஸ் அங்கே உள்ளே இருக்குது. நான் கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறார் நான் வரையலை, அவரில் நான் குற்றம் சொல்லலை. இந்த ஆஸ்பத்திரி இது வந்து என்னத்துக்காக இப்படியான இது இப்போ உதவி செய்கிற முதலுதவி செய்கிறதுக்கு தான் ஆம்புலன்ஸ். என்னத்துக்கு ஆம்புலன்ஸ்? முதலுதவி செய்கிறதுக்காகத்தான் ஆம்புலன்ஸ். அப்போ முதலுதவி செய்கிறதுக்கான ஆம்புலன்ஸ் வந்து ஏன் விடையில்லை? அதான் என்னோட கேள்வி. நான் ஒரு பொது மகனாக இருந்து தான் நான் இந்த கேள்வியை கேட்குறேன். என்னத்துக்காக இப்படியான ஒரு இது? அதுக்கு வந்து யாரும் கட்டாயம் இதுக்கு பதில் சொல்லி ஆகும். நாங்கள் அங்கே போய் ஆம்புலன்ஸ் டிரைவரை கேட்க ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்கிறேன் நான் ஒரு டாக்டரோட போய் கழிச்சிட்டு வரேன், அப்புறம் அவர் ஒழும்பேலேன்னு சொன்னால் நான் போன டைம் என்ன 8:30 ஆகுது அங்கே போ. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அந்த அவர் ஒழும்பாதை பற்றி கவலை இல்லை. ஆம்புலன்ஸ் வந்து எந்த டைமும் மக்களுக்கான சேவையை செய்யும், அதுதான் ஆம்புலன்ஸ் வேலை. நபருக்கு என்ன நடந்தது? மயங்கி விழுந்த நபருக்கு இதில் வந்து இருந்தவர் இந்த மரக்கறிகள் வாங்க வாரவர் இந்த அன்றைக்கி சைக்கிளையும் காட்டுக்கும் இந்த இதில் வந்து இருந்துட்டு வலிப்பு மாதிரி கொண்டு வந்து விழுந்து மண்டை அடிவிடும், சத்தம் போய் கொண்டு நான் இல்லை சந்தையை துறந்து விட்டுட்டு நான் அதை கருத்தில் கொள்ளலை. முதல்ல அவருக்கு ஒரு முதலுதவி செய்யணும் தானேன்ட்டு நான் போய் ஹாஸ்பிட்டலில் நேரடியாக சொல்லத்தானே இவ்வளோ பிரச்சனை நடக்கும்.